ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஜெய் ஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரதீப் இன்ஃபியூஷன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு க்யூட்டாக ஒரு கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக அழகாக வந்து ஒரு மேக்கப் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டோடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரெஸ் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். செம்ம ஒரு கிராண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சுடிதார் இது. ஸோ அனார்கலி டைப் ரொம்ப நாள் வாங்கணுன்ட்டு இருந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் மீஷோவில் நமக்கு நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஓகே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ரிட்டர்ன் போட்டுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் வாவ், ஃபங்க்ஷன் டைம்லலாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்கும். ஸோ நமக்கு கலர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோரலில் இருந்துச்சு. இந்த ஃப்ளோரலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கை ப்ளூ அண்ட் பிங்க், ஒயிட், பீச் கலர். ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ்டில் தான் இருக்கும். கீழே வந்து ஃப்ளோரல்லையும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேண்ட் வந்து ஃபுல் ஸ்லீவ், அதுதான் வந்து பெரிய ஒரு ஃபேவரெட்டு. அப்புறம் வந்து பின்னாடி நாட்டும் வந்து அதே டைப்பில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு பலாசோ டைப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. எலாஸ்டிக்கும் நல்ல ஒரு ஃப்ரீயாக ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. ஷால் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி கர்வாக கொடுத்துருந்தாங்க வி ஷேப்பில். அப்புறம் இந்த எண்ட்லேயும் அந்த ஃப்ளோரல் டைப் வரும். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஷால் இருக்கும். பட் என்ன அப்படின்னா இதோடைய கிளாத் வந்து ஒரு மாதிரி டக்குன்னு நமக்கு வந்து அடங்காத ஒரு கிளாத்துன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிளாத் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் ஸ்கின் கேர் அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம லிப் பாம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து நான் சும்மா சிம்பிளாக வந்து ஒரு ஷாப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த லிப் பாம் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன், அப்படி தான். ஸோ குயிக்காக வந்து ட்ரெஸ்ஸையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டோம். இந்த லிப் பாம் இப்போ தான் நான் உங்கள்கிட்ட நான் போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஒன்று நடந்துச்சு இடையில. ருத்ரன் வந்து அதை ஒரு வழி பண்ணிட்டான். நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ருத்ரனை வச்சுட்டு எப்படிலாம் ப்ராடக்ட்லாம் நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்படி தான் எனக்கு போகும். ஸோ அந்த கேப்பில் வந்து அப்படி பண்ணிட்டார் சார். ஓகே, குயிக்காக வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாச்சு. ஸோ அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஃபுல் ஸ்லீவ். எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஃபுல் ஸ்லீவ் போடணுன்னு. அதே மாதிரியே இந்த ட்ரெஸ் இருந்துச்சு. அதனால் வந்து கன்ஃபார்ம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ இந்த நெயில் பாலிஷோடைய இந்த ஸ்டிக்கர் வந்து 3D ஸ்டிக்கர். இது வந்து நான் ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இப்போ வந்து நான் அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்ட போகிறேன். நான் வந்து கையில் வந்து பிங்க் கலர் ஒரு நெயில் பாலிஷ் வச்சுருக்கேன். எப்பயுமே நான் வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்றைக்கி நைட் நான் தூங்குறதுக்கு முன்னாடி நெயில் பாலிஷ் வச்சுருவேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பேசிக்காக நான் ஃபாலோ பண்ணுறது நெயில் பாலிஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து ஒன்று ஒட்டிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே டோனர் வந்து நான் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தான் வந்து பயோட்டிக்னுடைய குக்கும்பர் டோனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே இருக்கும். ஸோ நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டேப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கின் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேக்கப்புக்கு முன்னாடி. நான் வந்து ஹெவி மேக்கப்லாம் வந்து இன்றைக்கி நான் போட போகிறதில்ல. எல்லாராலையும் அஃபோர்டபுளாக சிம்பிளாக அழகாக போடுற மாதிரி ஒரு ஸ்கின் கேர் தான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். டோனருக்கு அடுத்து எப்பயுமே வந்து நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிடுவேன். அதில் வந்து மமாயத்து தான் இப்போ ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. நிறைய டைம் வாங்கிட்டேன். இது ஒரு ஃபேவரட்டான ஒரு மாய்ஸ்சரைசர்னு கூட சொல்லலாம். நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஒரு மாதிரி கையிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்காது. நல்ல ஒரு மாய்ஸ்சராக டக்குன்னு ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். டக்குன்னு நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடுற மாதிரி நான் விட மாட்டேன். என்னுடைய கையை வச்சே வந்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணுவேன். நெக்லேயுமே வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துருவேன். மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் மினிமலைஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லையா? ஸோ சம்மர் டைமில் அதனால் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்து தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசரை விட நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து அதிகமாக தான் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி பேய் மாதிரி தான் இருக்கும். அது ஸ்கின்னில் வந்து அப்சர்வ் ஆக வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதிகமாக போட்டு அது நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்கின்னில் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்கின்னோட வந்து நல்லா அந்த பிளெண்ட் ஆகும் அந்த க்ரீம்லாம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நான் இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கின்னை வந்து ஒரு என்னுடைய கையை வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்தேன். நெக்லேயுமே நெக்குக்கும் நான் எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ரீசெண்டாக கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன்னா அதனால் ஸ்கின்னும் பயங்கர டேமேஜில் இருக்குது. ஸோ இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்கின் கேர் வந்து கொஞ்சம் அதிகமாக டேக் கேர் எடுத்துக்கணும். பிகாஸ் கொஞ்சம் ட்ராவலில் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறனால என்னால் ப்ராப்பராக வந்து எடுக்க முடியல.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சிம்பிளான ஒரு மேக்கப் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன். சிசி க்ரீம் நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன். லாக்மி 925 உடைய இந்த சிசி க்ரீம் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து டெய்லி யூஸ்க்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி. நம்ம எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும், அப்படியே வந்து படுத்துடக்கூடாது. அப்போ தான் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து பிம்பிள்ஸு அந்த மாதிரி வந்து நமக்கு வர்றதுலாம். ஸோ ப்ராப்பராக க்ளீனும் பண்ணணும், அதுவும் இதில் இருக்குது. ஸோ மேக்கப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம ஷோவாக போயிட்டு வந்துட்டு உடனே தூங்குறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ப்ராப்பராக நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த 925 உடைய லாக்மி க்ரீம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், சிசி க்ரீம். இது வந்து நிறைய ஷேட்ஸில் இருக்குது. நமக்கு பெஸ்ட்டு என்னென்னா கடையில் போயிட்டு நம்ம ஸ்கின் டோனோடு அதை வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறது தான் பெட்டர் ஐடியா. நம்ம ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் வந்து ஒரு மாதிரி பூத்துருச்சும்பாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட் காஸ்ட் அதிகமாக கொடுத்துரும். ஸோ என்னுடைய டோன் வந்து ஹனி, ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு மெபிலின் நியூயார்க்லேருந்து இந்த ஒரு காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். கண்ணுடைய லுக்கும் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தான். ஃபேஸ்க்கு வந்து கண் வந்து நமக்கு ஒரு பளிச்சுன்னு நம்ம ஒருத்தவங்களை பார்க்கும்போதே அவங்க கண்ணு தான் நமக்கு டக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து ஐ லுக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மேலேயும் வந்து ஐலைனர் யூஸ் பண்ணாமல் இந்த காஜல் வச்சியே வந்து மேலே லைன் பண்ணிப்பேன். என்னால் ப்ராப்பராக லைன் பண்ண முடியல, பிகாஸ் வந்து மொபைல் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கனால. ஸோ நான் மிரர் பார்த்து பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து லிப்புக்கு போகலாம். லிப்புக்கு வந்து நான் லைனர் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு பெட்டரான ஐடியா, ரொம்ப ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ நான் லிப் லைனர் வந்து ஸ்விஸ் பியூட்டின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸ்விஸ் பியூட்டியாக மாஸான்னு தெரியல, நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த லிப் லைனர் வச்சு என்னுடைய லிப்பை வந்து லைன் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட் தான், சாக்லேட் கலர் அந்த கலர்னு சொல்லலாம். ஸோ லிப்பை வந்து லைன் பண்ணிக்கிறேன். அதே பிராண்ட்லேருந்து மெபிலினோடைய இந்த ஒரு புல்லட் லிப்ஸ்டிக், இதையுமே வந்து ருத்ரன் வந்து ஒரு வழி பண்ணிட்டான். நான் கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருந்துச்சு, புதுசாக வாங்கி 2 டேஸ்லேயே வந்து ஒரு வழி பண்ணிட்டார் சார். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் அங்கங்கே வந்து டேப் பண்ண மாதிரி எடுத்துக்கிறேன். சில பேருக்கு வந்து ரொம்ப டார்க்காக போட்டால் பிடிக்காதுல்ல, லைட்டாக போட்டால் போதும் எனக்கு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ண மாதிரி வச்சு எடுத்து ஃபில் பண்ணிட்டாலே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் லைட்டாக டேப் பண்ண மாதிரி தான் இருப்பேன், ஆனால் ஃபுல் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஒரு குயிக்காக ஒரு சிம்பிளாக அழகான ஒரு மேக்கப் லுக் வந்து நான் போட்டுட்டேன். இப்படி தான் நான் வந்து சடனாக டக்குன்னு எங்கேயாவது போகணும் அப்படின்னா இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து போகுவேன். சில டைம் வந்து நான் இந்த சிசி க்ரீம் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து சிசி க்ரீம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஐப்ரோஸ் வந்து எனக்கு நேச்சுரல் ஐப்ரோஸ் தான் இப்போ நான் காமிக்கிறது, நான் எதுவுமே பண்ணலை. ஸோ ஐப்ரோஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஒரு காஜல் வச்சே ஃபீல் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஃபீல் பண்ணல. இந்த ஒரு இயரிங் பற்றி வந்து சொல்லி ஆகணும். இந்த ஒரு ஜமுக்கா வந்து மீஷோவில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருந்தேன். நல்லா அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக. எப்பயுமே ஜமுக்கா வந்து எல்லா ஃபேஸுக்குமே சூட் ஆகிற ஒரு இது, அதனால் வந்து ஜமுக்கா தான் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன். வேறு ஒரு இயரிங்கும் நான் சூஸ் பண்ணியிருந்தேன், பட் அது ஏதோ எனக்கு நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ஜமுக்காவே வந்து ஃபைனல் பண்ணி நான் எடுத்துட்டேன். ஸோ ஒரு க்யூட்டாக இருக்குல்ல இந்த எல்லோ ட்ரெஸ்க்கு. நான் வந்து இப்போ பெரிய மேக்கப்லாம் போடல, ஜஸ்ட் சிம்பிளாக தான் ஸ்கின் கேர் தான் நான் அதிகமாக எடுத்திருப்பேன். மேக்கப்புக்குன்னு அந்த சிசி க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிந்தி. நான் வந்து எப்பயுமே ரவுண்ட் ஷேப் தான் வச்சுப்பேன், எப்பயுமே ரவுண்ட் ஷேப் தான் வைப்பேன். என்னுடைய மோஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரவுண்ட் ஷேப் பிந்தி தான் வைப்பேன். சரி, ஓகே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிந்தி வந்து வச்சேன். ஓகே, க்யூட்டாக தான் இருந்துச்சு. ஹேர் வந்து கொஞ்ச நாளாக எனக்கு பயங்கர ஒரு டேமேஜில் இருக்குது, பிகாஸ் ஸ்கின் கேர் பண்ணாத மாதிரியே ஹேருக்கும் நான் எதுவுமே பண்ணல. ஸோ அதனால் அதை வந்து நான் ஃப்ரீ ஹேரில் தான் இப்போதைக்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்போதைக்கு எந்த ஹேர் ஸ்டைல் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபைனலாக என்னுடைய லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு, க்யூட்டாக. ஸோ ஃபுல் ட்ரெஸ் போட்டு நான் வந்து காமிக்கிறது வந்து சைடில் ஆட் பண்ணுறேன். இந்த ஒரு பர்ஃப்யூமும் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எதில் வாங்கினேன்னு சொல்லிட்டு, பட் லிங்க் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃபுல் ட்ரெஸ்ஸும் வியர் பண்ணி நான் சைடில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.